புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் 4 கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக 4 கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது. ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக, கோச்சார ரீதியாக, உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 4 கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி முதல் கொண்டு வேலை வாய்ப்பு, சுய தொழில், திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த 2025ஆம் ஆண்டு. 12 ராசியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மிதுன ராசி, மிருகசிருட நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. மிதுன ராசியில் வரக்கூடிய மிருகசிருட நட்சத்திரம் அப்படிங்கிறது 3-4 பாதங்கள் மட்டும்தான் வரும். இதில் தசா புத்தி இருப்புக்கள் 3 வருட காலங்கள் மட்டும்தான் இருப்பு இருக்கும். மீதி 1-2 பாதங்கள் ரிஷபராசியில் போயிடும். அதில் தான் முழுமையாக 7 வருட தசா புத்தி இருப்புக்கள் இருக்கும். இந்த மிருகசிருட நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த 2025 4 கிரக பயிற்சிகள், குரு பகவான் பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி. இந்த 4 கிரக பயிற்சிகள் இது வரைக்கும் அஷ்டம சனியில் இருந்து வந்த பாதிப்புகள் உங்களுக்கு விடுதலை ஆகி தசா புத்தி ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கோச்சார ரீதியாக 20% தான். தசாபுத்தி ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா 80%. உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவான தசை நடந்து நல்ல ஒரு சுப ஆதிபத்தியம் பெற்று தசை நடத்துச்சுனாக்கா இளம் வயதில் வரக்கூடிய தசைகள் அப்படிங்கிறது சிறப்பு. ஏன்னா அதில் தான் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், திருமண வாழ்க்கை எல்லாமே அடங்கியிருக்கு. குறிப்பாக நான் எதை சொல்கிறேன்னாக்கா 20 வயசுலேருந்து ஒரு 30-32 வயசுக்குள்ளே வரக்கூடிய தசைகள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அந்த தசை நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி 2025 உங்களுடைய எதிர்பார்ப்புகள், மிருகசிருட நட்சத்திரம் என்னோட கணக்குப்படி 2 வருடம் நான் எடுத்துக்கிட்டேனாக்கா 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை, 2 + 18 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் போயிடும். இப்போ ராகு தசை நடக்குது மிருகசிருட நட்சத்திரக்காரர்களுக்கு. 2025 படிப்பு ரீதியாக அப்படி இருக்கும். படிப்பில் எந்தவித குறையும் கிடையாது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். நல்ல ஒரு மாற்றம், தொழில் மாற்றம், இடம் மாற்றம். அதாவது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, படிக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும், படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி. இது வரைக்கும் இருந்து வந்த மந்த நிலை மாறும். படிப்பு சார்ந்து உயர் படிப்புக்கு என்னென்னலாம் நீங்கள் உதவிகள் எதிர்பார்க்குறீங்களோ அது 2025 கிடைக்கும். அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. கிரக ரீதியாக சனி பகவான் உங்களுக்கு நல்லா இருக்குது, பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறப்பு தான். 9ஆம் இடத்துக்கு ராகு வர்றதும் 3ஆம் இடத்துக்கு கேது பகவான் வர்றதும் இந்த 2 கிரகங்களும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ஜென்ம ராசிக்கு குரு பகவான் வர்றது, அது அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் ஜென்ம ராசிக்கு குரு பகவான் வரும்போது ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுக்கும், மனப்பதட்டத்தை கொடுக்கும். இதை கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் நண்பர்கள் வழியிலும் சரி, படிப்புலையும் சரி கவனம் செலுத்துனீங்கன்னாக்கா உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது. 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை அப்படிங்கிறது அவயோக தசை தான். இந்த ராசிக்கோ இந்த லக்னத்துக்கோ கடுமையான பகை கிரகம் அப்படின்ற மாதிரி. அந்த பகை கிரகம் பொதுவாக அது சுபகிரகம். குருபலம் வந்துச்சுனாக்கா திருமணத்துக்கு யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு குருபலத்தை பார்க்க தேவையில்லை, தசாபுத்தி பார்த்தாவே போதும். இப்போ குரு ஜென்ம ராசிக்கு வருது, 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குது, அப்போ திருமணத்தை கொடுக்கணும் அப்படின்னா திருமணத்தில் நிறைய ப்ராப்ளத்தை தான் கொடுக்கும். அது நல்ல ஒரு பலன்களை கொடுக்காது. ஏன்னா அவர் வீட்டை அவர் பார்க்குறார், 7ஆம் வீட்டை அவர் பார்க்குறார். உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி அடிப்படை,
நல்ல தசாபுத்தி அப்படின்னாக்கா குரு தசை தானே, அவயோக தசை தானே, இதில் நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னாக்கா மறைமுக சுப தொடர்பு, குரு பகவான் வந்து மறைமுக சுப தொடர்பு சுப வலு பெற்றிருந்தால் இந்த 2025 உடனடியான திருமண வாய்ப்புகள், திருமணத்தில் தடை இல்லை. 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாலும் அவரோட வீட்டை அவரை பார்க்கறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருவார் திருமண ரீதியாக. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தர்றீங்க, இது வரைக்கும் வேலை வாய்ப்பே இல்லைன்னாக்கா கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும், கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் 4 கிரக பயிற்சிகள், ஏதாவது ஒரு கிரக பயிற்சியில் இந்த 2025 உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக அமைஞ்சிடும். நிரந்தர வேலை தேடுறீங்களா, நிரந்தர வேலை கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சமான வேலை கேட்குறீங்களா, அந்த வேலையும் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறது நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். குருதசையாக இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். திருமண வாழ்க்கை 23லேருந்து 25க்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. நிறைய பொருத்தங்களை பார்த்து இணைக்கிறது நல்லது. ஒரு சில பேர் வந்து நிறைய தடையை கொடுத்துனே இருக்கவங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஏன் அந்த தடையை கொடுக்குது, எத்தனை நாளைக்கு இந்த தடையை கொடுக்கும், திருமணம் சார்ந்து முன்னேற்றம் இருக்குமா இருக்காதா. ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் முதல் 10 வருடம் அப்படிங்கிறது கெடு பலன்களை கொடுக்கும் இந்த குரு பகவான். என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா 20 to 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து திருமண வாய்ப்புகள் தள்ளி போகுது. அப்படியே திருமணத்தை நடத்தி வச்சா கூட நிறைய திருமணத்தில் வந்து ப்ராப்ளத்தை கொடுக்குது. அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் எதுக்குடா கல்யாணம் பண்ணமோ அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளையும் கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் நிறைய திருமண பொருத்தங்களை பார்த்து கல்யாணம் பண்ணணும். தசா புத்தி பொருத்தங்களை அதிகமாக பார்க்கணும். ராசி பொருத்தமோ நட்சத்திர பொருத்தமோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி பொருத்தமும் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் நினைச்சாதான் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையும். தொழில் சிறப்பாக இருக்கும். தொழில் மாற்றம், வேலை வாய்ப்பில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட அந்த ப்ராப்ளம் தீரும். நீங்கள் அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அரசாங்க வேலைக்கு ஆதரவு உண்டு. இந்த நேரங்களில் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். அரசு ஆதாயம் உண்டு. வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கடன் பிரச்சனை இருக்குங்களா, அந்த கடன் பிரச்சனை தீரும். இது வந்து சனி பகவானுடைய பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் மட்டும்தான். குருவுடைய பயிற்சி இருக்கு இல்லையா, ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுத்து கொண்டே இருக்கும், மனசார்ந்த பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஜென்ம ராசியில் குரு வந்தாலும் அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் 5ஆம் இடத்தை பார்க்குறது பசங்க மூலயமா ஒரு சில செலவுகள், பிள்ளைகள் வழியில் ஒரு சில செலவுகள். 5ஆம் இடத்தை பார்க்குறது குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. பாக்கியஸ்தானத்துக்கு ராகு வர்றதும் ராகு பகவானை வந்து குரு பார்க்குறதும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். தொழில் வளர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுக்கும். கடன் பிரச்சனை தீர்றது எல்லாமே. இப்போ 30 to 36 இருக்கிறீங்கன்னு வச்சுக்கல, குரு தசையில் சொல்லவே தேவையில்ல. அந்த 6 வருடம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். முதல் 10 வருடம் தான் உங்களுக்கு கெடு பலன்களை கொடுக்கும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இந்த மிதுன ராசிக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். இதுக்கும் விதிவிலக்கு உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு குரு யோகராக வந்தால் முதல் 10 வருடம் நல்ல பலனை கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் கெடு பலன்களை கொடுக்கும். இதே லக்கணமாக இருந்தாலும் சரி, வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு குரு பகவான் அவயோகராக வந்தால் கூட முதல் 10 வருடம் கெடு பலன்களை கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களில் நல்ல பலன்களை கொடுக்கும். அப்போ நீங்கள் எந்த லக்கணத்தை பொறுத்து அப்படின்றத பலனை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் லக்கணத்துக்கு குரு யோகராக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 30 to 36 இருக்கிறவங்க. உங்கள் லக்கணத்துக்கு குரு அவயோகராக இருந்தால் கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், முதல் திருமணமே இது வரைக்கும் கூடி வரல அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகள் உண்டு. திருமணம் சார்ந்து முன்னேற்றத்தை பார்க்கலாம். கடன் பிரச்சனை இருந்துச்சுனாக்கா கடன் பிரச்சனை தீரும். ஆனால் மேற்கொண்டு நீங்கள் கடன் வாங்காமல் தொழில் பண்ணுறது நல்லது. வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. ஏன்னா 4 கிரகங்கள் பயிற்சி அப்படிங்கிறதுனால குரு பகவான் மட்டுமே உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். இந்த தசை மட்டுமே கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். பெருசாக கெடுபலங்கள் இல்லை இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 36 வயசுக்கு மேலே 55 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் மிதுன ராசிக்கும் மிதுன லக்னத்துக்கும் பாக்கியஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே நல்ல பலன்கள் அப்படின்றது சொல்ல முடியாது. இந்த சனி பகவான் தசையில், சனி பகவான் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய லக்னமாக இருந்தாலும் சரி, அவயோகம் செய்யக்கூடிய லக்னமாக இருந்தாலும் சரி, சனி தசையில் தொழில் வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாது. தொழில் வளர்ச்சி அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பார்க்கலாம், பெருசாக நீங்கள் வளர்ச்சிகளை பார்க்க முடியாது. 9ஆம் இடத்துல வந்து 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் இந்த வருடத்தில் பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். முயற்சி ஸ்தானத்துக்கு சூரியனோட வீட்டுக்கு கேது பகவான் வரார். இந்த கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் மே மாதத்துலேருந்து உங்களுக்கு மனசஞ்சலங்கள் உண்டு, மனசார்ந்த ப்ராப்ளத்தை கொடுக்கும், பொருளாதார தடையை கொடுக்கும். வர வேண்டிய பணம் கொஞ்சம் தடங்களாய் வரும். நீங்கள் கொடுத்த பணம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்.
யார்கிட்டயாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த கடன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி வந்து சேரும், எல்லாமே எல்லா உதவிகளும் கிடைக்கும், எல்லா வளர்ச்சிகளும் நடக்கும். காலதாமதத்தோடு நடக்குமே தவிர நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 60% வரைக்கும் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். 40% கெடுபலன்கள், அது கூட அந்த கெடுபலன்கள் இல்லை, தடை தாமதங்கள் இந்த சனி தசையில். அது தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்புக்கு போகக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மனசஞ்சலங்கள் உண்டு, பார்த்து கவனமாக இருக்கணும். வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடம் அப்படிலாம் தொழில் செய்யக்கூடிய இடம், இதில் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. கடன் கொடுக்காதீங்க. கடன் வாங்கினா கூட பரவாயில்ல, தொழில் வளர்ச்சிக்காக பெருசாக கடன் வாங்க வேண்டாம், கடன் கொடுக்காதீங்க. 55 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் அப்படிங்கிறது ராசியாதிபதி, சுகஸ்தானாதிபதி, 4 கூடைய கிரகம். வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும். புதன் தசையில் இருக்கிறீங்களா, ப்ராப்பர்ட்டி சேர்க்கையை கொடுக்கும். இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, பொருள் சேர்க்கை உண்டு. புதன் தசைக்கு மட்டும் எல்லாமே கொடுக்கும். வீடு வண்டி வாசல் கொடுக்குமா அப்படின்னா நல்ல தசை, யோக தசை. இது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு ஜென்மராசிக்கு வந்தாலும் அவரோட தசை அப்படிங்கிறதுனால குரு பெருசாக கெடுபலன்கள் நடக்காது. பாகிஸ்தானாதிபதியும் 10ஆம் இடத்துக்கு தொழில் வளர்ச்சி கொடுப்பார் அந்த பயிற்சி அப்படிங்கிறது. ராகு கேது பயிற்சி சிறப்பு. நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனை முயற்சிகளுக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து புத பகவான் வந்து வக்கரமாக இருந்தாலோ இல்லை அஸ்தங்கமாக இருந்தாலோ 6, 8, 12 மறைஞ்சி அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தாலோ உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 72 வயசுக்கு மேலே 79 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா வளர்ச்சிகளும் உண்டு. சுய ஜாதகத்தில் குருவுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணால் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்புன்னு சொல்லலாம். உடல்நிலை தொந்தரவுகள் இருக்க அந்த தொந்தரவுகள் நீங்கும். மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டங்களில் குறையும். நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் தீர்வுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பசங்க மூலயமா இருந்து வந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அத்தனை ப்ராப்ளத்தையும் தீர்த்து வைக்கும். நிறைய சொல்லலன்னு நினைக்காதீங்க. ரிப்பீட்டட் வார்த்தை அப்படிங்கிறது அடிக்கடி வருதுன்றதுனால கொஞ்சம் குறைவாக பேசினா நல்லாயிருக்கும் ஒவ்வொரு தசைக்கும். 79 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிரதசை. சுக்கிரதசை பின்னாடி வரக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகாதிபதி தசை, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை, 5 கூடையவன் தசை. உங்களுடைய வளர்ச்சி விட உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இந்த டைமில் பேசாமல் இருக்காங்களா, அவங்க வந்து பேசுவாங்க. சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக பசங்க வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்களா, இந்த தசையில் 2025 சிறப்புன்னு சொல்லலாம். எல்லாமே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். இவரே விரையாதிபதியாக வர்றதுனால சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார். வீடு சார்ந்து, வீடு கட்டக்கூடியது, ஏதோ ஒரு வகையில் சொத்து பத்து விற்றுட்டு சொத்து வாங்கிறது, இது எல்லாமே இந்த 2025 நடக்கும். சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 அப்படிங்கிறது மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சிறப்பான பலன்களை கொடுக்கும். நன்றி.